ஜிபியு குட் பேட் அக்லி இதுவரையும் இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, இந்த 6 நாளில் எவ்வளோக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ கலெக்ட் பண்ணால் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரெக்கவரி பர்சன்டேஜ் இந்த 6 நாளில் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வீரதீர சூரன், அப்புறம் வந்து L2 எம்புரான், அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன பசூக்கா, ஜாட்டு, அப்புறம் வந்து மரண மாஸ், ஆலப்புழா ஜிம்கானா, இந்த படங்களுக்குமே எந்த அளவுக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எந்த அளவுக்கு ஷேர் வந்திருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் ஜான் வீக் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கலெக்ஷனை பார்த்தோம். இந்த வீடியோவில் தேர்டு பார்ட்டும் ஃபோர்த்து பார்ட் கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, KGF திரைப்படம் தான். அது ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுலையுமே ஆக்சுவலாக வரும். நம்ம ரவீனா டண்டனோட அந்த ஃப்ரேம் தான். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருக்கும். அப்படியே அவங்க கையை தூக்கிட்டு செம்ம மாசாக இருக்கும். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் லேசி என்கே அப்படிங்கிறவங்க, இளையா நஃபீஸா, அகமது அலிபுல்லா, கோகுல்ராஜ், மணி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. மைண்ட் கிராஃப்ட் இந்த படத்தோட டேட் 12 கலெக்ஷன் இந்தியாவில் 38 லட்சம். இந்தியாவில் இந்த படம் டோட்டலாக 12 கோடியே 56 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் $557.7 மில்லியன் $, 4775 கோடி கிட்ட இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 12 நாளில். டிப்ளமாட்டு திரைப்படம் டே 33 இந்தியாவில் வந்து 20 லட்சம், வேர்ல்டு வைடு 22 லட்சம். டோட்டலாக 44 கோடியே 9 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 50 கோடியே 74 லட்சம், 50 கோடி பட்ஜெட், 26 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 25 கோடியே 17 லட்சம் கிட்ட இந்த படம் வந்து தியேட்டர்கள் ஷேர் கிடைச்சிருக்கு. இன்னும் வந்து இந்த படம் ஒரு 2 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா இதை ஒரு வெற்றி படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 96% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி அந்த வெற்றியை நோக்கி போயிடுச்சு. அப்புறம் சிக்கந்தர் திரைப்படத்தோட டே 17 இந்தியாவில் வந்து 28 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். டோட்டலாக 176 கோடியே 38 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 200 கோடி பட்ஜெட், 100 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 85 கோடி தான் இதுவரையே ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 30லேருந்து 35 கோடி வசூல் பண்ணால் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமையும். ஆனால் இது ஒரு தோல்வி படமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஜாட்டு திரைப்படம் டே 6 இந்தியாவில் வந்து 7 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 45 லட்சம். டோட்டலாக இந்தியாவில் 63 கோடியே 10 லட்சமும், உலகம் முழுக்க 71 கோடியே 55 லட்சம். பட்ஜெட் 100 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 45 கோடிக்கு போயிருக்கு. 37 கோடி கிட்ட இந்த படத்துக்கு இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 15-16 கோடி கிட்ட வசூல் பண்ணாலே இந்த படம் ஒரு வெற்றி படம். மோஸ்ட்லி 20 கோடி வந்துச்சு அப்படின்னா சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஷேர் வந்திருக்கு. 82% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு வெறும் 6 நாளில். அப்புறம் மேட் ஸ்கொயர் இந்த படத்தோட டே 19 ஆந்திரா தெலுங்கானாவில் 32 லட்சம், வேர்ல்டு வைடு 34 லட்சம். 75 கோடி 67 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட், 23 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ், 41 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 180% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்குங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் அப்ராக்சிமேட்டா ஒரு 17 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஜாக் திரைப்படத்தோட டே 6 ஆந்திரா தெலுங்கானாவில் 33 லட்சம், உலகம் முழுக்க 39 லட்சம். 10 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 35 கோடி பட்ஜெட், தியேட்டர்கள் ரைட்ஸ் 21 கோடி. இதுவரையுமா 6 கோடி தான் ஷேரே வந்திருக்கு. இன்னும் இந்த படம் ஒரு 30-32 கோடி கிட்ட வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை. இது ஒரு டிசாஸ்டரா தான் அமைய போகுது ஜாக் அப்படிங்கிற படம். அப்புறம் L2 எம்புரான் இந்த படத்தோட டே 20 கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 39 லட்சம். கேரளாவில் 88 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 267 கோடியே 64 லட்சம். பட்ஜெட் 180 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 100 கோடிக்கு போயிருக்கு. 125 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த படம் ஒரு 125% கிட்ட ரெக்கவரும் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்த படம் ப்ராஃபிட் ஒரே ஒரு டெரிட்டரியை தவிர. ஸோ ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படம். அப்புறம் மரண மாஸ் அப்படிங்கிற நம்ம பசில் ஜோசப் அவர்களோட திரைப்படம் டே 6 கேரளாவில் 1 கோடி 63 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 70 லட்சம். 10 கோடிக்கு மேலே வந்து கேரளாவில் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 11 கோடியே 70 லட்சம்.
பட்ஜெட் 8 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 5 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 6.25 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் 125% வந்து ரெக்கவர் ஆயிருக்குங்க. பாருங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் நடிக்கிறாரு. சின்ன வியாபாரம் தான் ஆகுது. எல்லா படமுமே லாபத்துல போய் முடியுது. நல்ல விஷயம். ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற படம் டே 6 கேரளால 2 கோடியே 96 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 10 லட்சம். டோட்டலா 19 கோடியே 51 லட்சம் கேரளாலையும், 33 கோடியே 95 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. பட்ஜெட் 12 கோடி, தியேட்டர்கள் ரைட்ஸ் 8.5 கோடிக்கு போயிருக்கு. 16 கோடி கிட்ட கிட்டத்தட்ட இந்த 6 நாள்லயே இந்த படம் டபுள் மடங்கு கிட்ட ஷேர் எடுத்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 200% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. சரியான ஹிட் இந்த படம். அப்புறம் பசூகா திரைப்படத்தோட டே 6 கேரளால 78 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 53 லட்சம். டோட்டலா 12 கோடியே 60 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 23 கோடியே 34 லட்சம், 27 கோடி பட்ஜெட், 15 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 12 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 11 கோடியே 87 லட்சம், 80% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6-7 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படமே ஒரு வெற்றி படமா தான் அமையுது. அப்புறம் வீரதீர சூரன் திரைப்படத்தோட டேட் 20 தமிழ்நாட்டில் 13 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். டோட்டலா 39 கோடியே 68 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 65 கோடியே 41 லட்சம், 55 கோடி பட்ஜெட், தியேட்டர்கள் ரைட்ஸ் 28 கோடியே 85 லட்சத்துக்கு போயிருக்கு. 33 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேரும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படமே ஒரு வெற்றி படமா தான் அமைஞ்சிருக்கு. 106.54% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த 97% கிட்ட இந்த படம் வந்து ரெக்கவர் ஆயிருக்குங்க, தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த படம் மோஸ்ட்லி ஒரு வெற்றி படமாக தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னா ஆஃப்டர் குட் பேட் அக்லி கூட இந்த படம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த 13 லட்சம் 14 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மியான ஸ்கிரீன்ஸ்ல, ரொம்ப கம்மியான ஷோஸ்ல கலெக்ட் பண்றது. அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 6 தமிழ்நாட்டில் 6 கோடியே 82 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், கர்நாடகாவில் 65 லட்சம், கேரளால 32 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 9 கோடியே 72 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6வது நாள் நேத்து தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கலெக்ஷன், நல்லா ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம 5வது நாள் சொன்ன வரையும் தமிழ்நாட்டில் ஹாலிடே. ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டே, காலேஜ், ஸ்கூல் எல்லாமே இருக்கு. அதில் ஒரு 7 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் டோட்டலாக 108 கோடியே 27 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 22 லட்சம், கர்நாடகாவில் 11 கோடியே 89 லட்சம், கேரளால 3 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், ஓவர்சீஸ்ல 52 கோடியே 59 லட்சம், உலகம் முழுக்க 183 கோடியே 27 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. 240 கோடி பட்ஜெட், 114 கோடி தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 94 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இந்த 6 நாள்ல இந்த படம் வந்து 82% வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. அதாவது ஒரு ஓவராலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் வேர்ல்டு வைடு, அதாவது வேர்ல்டு வைடு இந்த படம் 100% ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 40ல இருந்து 45 கோடி இந்த படம் வசூல் பண்ணாலே போதும். தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமா அமையணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் தமிழ்நாட்டில் இன்னொரு 40 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். ஸோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 40 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குட் பேட் அக்லி இந்த 6 நாள்ல ஒரு பெரிய வசூல். அஜித் அவர்களோட கெரியர்லேயே இது உச்சக்கட்ட வசூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரியே இனிமே வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருக்கு. ஃபேன்ஸை தாண்டி இந்த படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலா ஃபேன்ஸ் தான் இந்த பெருசா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த ஓப்பனிங் வீக்கெண்டை தாண்டி வரணும்னா காமன் ஆடியன்ஸ் இந்த படம் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணல. இந்த படம் நேற்று கூட ஒரு 7 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு 6 கோடி கிட்ட வசூல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 40 கோடி தமிழ்நாட்டில் இன்னும் வரதுக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இந்த படத்துக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளோட கணிப்பு நிறைய நேரத்துல தப்பாவும் அமைஞ்சிருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். இந்த படம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்னொரு 40 கோடி வசூல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது உங்களோட ப்ரெடிக்ஷனே கமெண்ட்ல போடுங்க. உலகம் முழுக்க ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு இனிமே. அப்புறம் ஜான்விக் படத்தோட வசூலை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று 2 பார்ட்டை பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வது பார்ட்டு பேரபெல்லம் அப்படிங்கிற ஒரு சாப்டர் 3. இது பட்ஜெட் $75 மில்லியன். இந்தியாவில் மட்டுமே 13.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல $171 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $156 மில்லியன். வேர்ல்டு வைடு இந்த படம் $327.7 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். ஜான்விக் சாப்டர் 4 ஆக்சுவலா இந்தியாவில் இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது. $100 மில்லியன் பட்ஜெட். கிட்டத்தட்ட இங்க மட்டுமே 60 கோடி கிட்ட இந்த படம் 59 கோடி 80 லட்சம் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல $187.1 மில்லியன். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $238 மில்லியன் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 425 மில்லியன் உலகம் முழுக்க வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. US பெரிய கலெக்ஷன், பெரிய ஹிட். இந்த 4 பார்ட்டுமே பெரிய வெற்றி திரைப்படம். கீனு ரீவ்ஸ் அவர்களோட இந்த 4 பார்ட்டுமே ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி
ஒரு ஆக்ஷன், ஒரு தனியா ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இதை தாண்டி இந்த 4 பார்ட்ல உங்களோட ஃபேவரட் எது? இந்த டோட்டல் பிரான்ச்சைஸே எனக்கு ஃபேவரட் ப்ரோ அப்படின்னா அது எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.